அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு இஸ்லாமும் மருத்துவமும். சுத்தம் சுகம் தரும். சுத்தம் சோறு போடும் என்பார்கள். சோறு மட்டுமல்ல, சுத்தம் சுகமும் தரும். ஆம், நமது உடல், உடை, இருப்பிடம், சுற்றுச்சூழல் ஆகியவற்றை தூய்மையாக வைத்திருப்பது நம்மை அண்டவிருக்கும் நோய்களை விட்டும் காத்து கொள்ளும். நமக்கு பாதுகாப்பு அரணாக விளங்கும். இஸ்லாம் கூறும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் தூய்மைக்கும் ஒரு முக்கிய பங்குண்டு. அனைத்து விதமான தூய்மைகளை பற்றியும் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. பல் துலக்குதல், குளித்தல், ஆடை சுத்தம் மற்றும் சுற்றுப்புற சூழலை மாசுபடுத்தாமல் சுத்தமாக வைத்திருத்தல் ஆகிய அனைத்தையும் பற்றியும் இஸ்லாம் எடுத்துரைக்கிறது. பல் துலக்குதல். பல் துலக்கி வாய் கொப்பளித்தல். வயிற்றினுள் உள்ள பல நுண்கிருமிகள், பாக்டீரியாக்கள் ஆற்றப்படுகின்றன. இதன் மூலம் காய்ச்சல், வயிற்றுக்கோளாறுகள் உள்ளிட்ட பல நோய்கள் வருவது தடுக்கப்படுகின்றது. எனவே இஸ்லாம் பல் துலக்குவதற்கு அதிக முக்கியத்துவம் வழங்குகிறது. பல் துலக்குவது பற்றி அதிகமாக நான் உங்களை வலியுறுத்தியுள்ளேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி 888. பல் துலக்குதல் வாயை சுத்தப்படுத்தும். பல் துலக்குதல் வாயை சுத்தப்படுத்தும், இறைவனின் திருப்தியை பெற்றுத்தரும் எனவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அறிவிப்பவர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு. நஸஈ 5. நவீன உலகில் காலை எழுந்ததும் பல் துலக்காமல் வாயில் உள்ள கிருமிகளுடன் காபி குடிப்பதை புதிய கலாச்சாரமாகவே வைத்திருக்கின்றார்கள். இதற்கு பெயர் பெட் காபி என்ற பெயர் வேறு. இது அருவருக்கத்தக்க செயலாகும். நகம் வெட்டுதல். அப்போது நகம் வெட்ட வேண்டும் என்று இஸ்லாம் பணிக்கிறது. காரணம், நகம் நீண்டிருந்தால் அதன் இடைவெளியில் அழுக்குகள் சேரும். உணவு சாப்பிடும் வேளையில் நக அசுத்தத்தையும் சேர்த்து உண்ண வேண்டி வரும். இதுவும் நோயை ஏற்படுத்தும் என்பதால் நகம் வெட்டுதல் அவசியம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.